பாவம் எங்க அம்மா உங்க வியாதியோட இத்தனை நாள் போராடிட்டாங்க. இனிமே அவங்கள இழுத்து புடிச்சு வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அவங்களுக்கு நான் என்ன நந்தினி செய்ய முடியும்? அவங்களுக்கு நான் சந்தோஷத்தை எப்படி கொடுக்க முடியும்? கையால் ஆகாத பாவினா. அம்மா போய் சேரட்டும் நந்தினி, அவங்களுக்கு சாவலையாவது நிம்மதி கிடைக்கட்டும், அங்கேயாவது அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். அம்மா, அவங்கள இனிமே என்னால காப்பாற்ற முடியாது. இந்த கடைசி நேரத்துல கூட அம்மா கூட இருக்க முடியலையே. அதை நினைச்சதை என்னால தாங்க முடியல. அக்கா அழாதக்கா, அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுக்கா, அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. ஏங்கா போக முடியாது உங்களால? நீங்க எதுக்கு போகாம இருக்கணும்? எதுக்காக நீங்க இவங்க சொல்றதெல்லாம் கேக்குறீங்க? அது எனக்கு புரியல. அக்கா கிளம்பி போங்கக்கா. எந்த நேரத்துல கூட நீங்க போகலைன்னா அது நீங்க உங்க அம்மாவுக்கு செய்யற துரோகம். யாருக்காக பயப்படுறீங்கக்கா? இது உங்க வாழ்க்கைக்கா. நீங்க எப்படி வாழணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க எதுக்கு அழறீங்கன்னு எனக்கு புரியல. நியாயமா உங்க புருஷன் பேசுறத கேட்டு உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கணும். அவரை எதிர்த்து 4 கேள்வி கேட்டுட்டு உங்க அம்மாவை போய் பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. எனக்கு புரியலக்கா. எங்க ஆத்திரம், உணர்ச்சி, வேகம் எல்லாம் செத்து போச்சு. எல்லாத்தையும் படிப்படி அடிச்சு கொண்டுட்டாங்க. இந்த உடம்பு மட்டும் நடமாட விட்டு வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? 2 மாசம் இருக்குமா? ஏன் மிரண்டு போற அளவுக்கு இவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க பார்த்தல. ஏதாவது பண்ண முடிஞ்சதா? இவங்க இங்க வந்ததுல இருந்து எவ்வளவு பார்த்துருப்பாங்க. அதுலயும் இந்த வீட்டு மூத்தவரோட குடும்பம் நடத்திக்கிட்டு அது கொடுமை சொல்ல முடியாது. நம்மளுக்கெல்லாம் அவரால் நேரடியா எந்த பாதிப்பும் இல்லை. நம்மளுக்கெல்லாம் என்னது பிரச்சனைன்னா நம்ம புருஷன் மட்டும் கொஞ்சம் பேச முடியும், கொஞ்சமாவது மனசு சமாதானப்படும். ஆனா அவர்கிட்ட அப்பா சவுக்கடை மாதிரி வார்த்தை வந்து விழும். நானே நிறைய பார்த்துட்டேன். இவங்க அம்மா பொழைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க போயிட்டு வந்தா காலம் பூரா செத்து தான் பிழைக்கணும். அந்த அளவுக்கு வார்த்தை கொட்டி மனசு சித்திரவதை பண்ணி உயிரோட வச்சு கொண்டு போடுவாங்க. காப்பு தடைய புண்ணாக்கு தடை. இந்த மனுஷனே அதெல்லாம் நம்புறது கிடையாது தெரியுமா? கடவுள் நம்பிக்கை இருக்கு பாரு, சில சமயம் இல்ல பாரு. பறக்கிற ஜாதகம் உண்மைன்னு அப்புறம் இல்லைன்னு தனக்கு சாதகமா என்னென்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் நம்புவாரு. ஆனா எதிராளிக்குன்னா அப்படியே மாத்தி பேசுவாரு. வேஷம். இந்த குடும்பத்துல வாக்கப்பட்ட பாவத்துக்கு வாய முடிக்க இருக்கும். இவன் மாமா பொண்ணு சொன்னால அத்தனையும் உண்மை. ஃப்ராடு. இந்த குடும்பமே ஃப்ராடு தான். இந்த வீட்டு ஆம்பளைங்க பேசுறத கேட்டு பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாருமே பெத்த தாயின்னு எதுவும் தெரியாதவன், அவன் முட்டாள், அறிவு கெட்டவன், வீட்டு வேலைதான் பார்க்கணும். இத அவங்க மனசுல விதைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் புரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்? கிளம்பி போக வேண்டியதானே? போய் என்ன செய்ய சொல்ற? எங்க போறது?
வாழ்க்கையில பாதியை தாண்டி வந்துட்டோம். இதுக்கு மேல வெளியே போய் என்ன செய்யறது? சித்தாலும் இங்கே சாக வேண்டியதுதான், வேற வழி இல்ல. விதி அப்படித்தான் நடக்கும். அப்படிலாம் விட முடியாதுக்கா. எங்க போறா இவ? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அவங்க அம்மா சீரியஸா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அவங்கள போக கூடாதுன்னு சொல்றது நியாயமே இல்ல. அவங்கள போக சொல்லுங்க ப்ளீஸ். என்னம்மா ஒரு 4 நாள் அடங்கி இருந்த, திருப்பி ஆரம்பிச்சிட்டியா? என்ன நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா அவங்கள அனுப்புங்க ப்ளீஸ். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதே என்னால தாங்கிக்க முடியல. என்ன போக கூடாதுன்னு சொன்னீங்க. ஓகே, அவரு பெட்டர் ஆயிடுவாருங்கிற ஹோப்ல அமைதியா இருக்கு. ஆனா ஈஸ்வரி அக்கா அம்மா வெண்டிலேட்டர்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க சாக போறதா சொல்றாங்க. இப்ப கூட கோயில் காப்புன்னு ஏதேதோ சாக்கெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ், அனுப்புங்க. நிறுத்தடி. அவ ஆத்தாக்காரி தானே சாக கிடக்குறா. அவளே முறைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கா. நீ எதுக்குடி எல்லாத்தையும் மீறி அனுப்ப சொல்லி குதிக்கிற? போ, போய் அமைதியா நில்லு. அவங்க எப்படி பேசுவாங்க? எத்தனை வருஷமா இந்த வீட்ல எல்லாத்தையும் அனுபவிச்சு நொந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்காங்களா? இத கேக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுனால அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சும் எதையும் வெளிக்காட்டிக்காம இந்த வீட்டு கௌரவத்துக்காக அமைதியா இருக்காங்க. அவங்க இந்த வீட்டு மூத்த மருமக. அவங்க நினைச்சிருந்தா ரேணுகா அக்கா, நந்தினி அக்கா, என்கிட்ட கூட இந்த வீட்டை பத்தின உண்மையை சொல்லி நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வராம தடுத்திருக்க முடியும். ஆனா அவங்க அதை செய்யல. ஏன்? உங்க கௌரவத்துக்காக, உங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்க சஃபர் பண்ணிட்டே இருக்காங்க. உங்க குடும்பம் ஒத்துமையா இருக்க உங்க அம்மா தான் காரணம்னு சொல்றீங்கல்ல, அது உண்மை இல்ல. உண்மையான காரணம் ஈஸ்வரி அக்கா. அவங்களோட பொறுமை, நிதானம், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற அந்த கேரக்டர், அதுதான் உங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கு. ஆனா இந்த வீட்ல உங்க அம்மால இருந்து உங்க பசங்க வரைக்கும் எல்லாருமே அவங்கள கேவலமா நடத்துறீங்க. அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்ல ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரி, ஒரு கதவு மாதிரி, ஒரு தூண் மாதிரி, ஏன் ஒரு பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி அவங்க தியாகம் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்காக இதை செய்யுங்க, மரியாதை கொடுங்கன்னு கேட்கல. அவங்களுக்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு அவங்கள அனுப்பி வைங்க. அவங்க அம்மாவை போய் பார்க்கட்டும் ப்ளீஸ். சக்தி, என்ன சக்தி பார்த்துட்டு நிக்கிற? உங்க அண்ணி எப்போ உங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவல்ல, இப்ப அவங்களுக்காக நீ பேச. ப்ளீஸ் அனுப்ப சொல்லு சக்தி, சொல்லு. என்னம்மா ட்ராமா பண்றியா? நீ பேச வேண்டிய நியாயத்தெல்லாம் கதவை பிடிக்கிட்டு புருஷன்ட்ட வச்சுக்கோ, ஏன்ட்ட வேண்டாம். புரியுதா? நான் சொன்னதுதான், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். என்னப்பா நேற்று வக்கனையா சொன்னா என் பொண்டாட்டி யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு என்னை நடுவில் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா? அவளுக்கு கை கட்டி பதில் சொல்ல சொல்றியா?
மரியாதையாக இருக்க சொல்லு. இது என்ன புது பழக்கமாக இருக்கு? நான் என்ன செய்யணும்னு இவ சொல்லி தராளா எனக்கு? இப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தான் நோயே, அப்புறம் கோவத்தை ஏதாவது அசிங்கமாக பேசி போடுவேன். அப்புறம் தம்பி பொண்ணாட்டி வஞ்சி ஓட்டான்னு சொல்லி ஏதாவது கெட்டவராகி போயிடும். இன்னமும் உங்க கோபம், உங்க ஆத்திரம், உங்க பேரு, மனுஷங்களா நீங்களா? அங்க அவங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இங்க நின்னு ஆர்கியூ பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் ஹியூமனிட்டியே இல்லையா? இத பாருடி, இப்போவோ அப்போவான்னு இழுத்துக்கிட்டு கிடக்கிறவளை போய் பார்த்து, அதனால இந்த வீட்டுல வளர்ற புள்ளங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா அப்புறம் எங்கடி போய் அடிச்சுக்கிறது? ஓ, அப்போ உங்களுக்கே ஒரு எமர்ஜென்சினா கோயிலுக்கு காப்பு கட்டி இருக்குன்னு சொல்லி உங்களை அப்படியே விட்டுருவாங்களா? ஏய், எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அம்படுதான். உங்க அம்மாவை பத்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோவப்படுறீங்களே. அங்க அவங்க அம்மா சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம்மா, எங்க அம்மானா எங்களுக்கு பதறம், அவங்க அம்மானா அவளுக்கு பதறம். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சரிம்மா, வேணா போ சொல்லுமா. ஆனால் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது. வீட்டு வாசல் வந்தோன்னா மரியாதை கெட்டு போயிடும். அப்படி தான் சொல்லுவேன். போ சொல்லு. காப்பு தடையை மீறி போனா கண்டிப்பா உயிர் பலி விழுகும். ஒண்ணு நான் சாவேன், இல்லாட்டி என் பிள்ளைய சாவும். என்னப்பா திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க? பிறகு வேற என்னமா பேச சொல்ற? இந்த பிள்ளைகிட்ட தர்க்கம் பண்ணிட்டு நிக்குது. நம்ம அடுத்தவங்கள பேச முடியாதுமா, நம்மள தான் பேசிக்கிறணும். அதனால தான் நானும் என் பிள்ளையன்னு பேசிட்டு இருக்கேன். ஏமா அந்த அவனே ஒருத்தர் நடக்கலாமா? போன வருஷம் கற்பையா செத்தான்ல. காப்பு தடையை மீறி போனா உயிர் பலி நிச்சயமா. இதெல்லாம் மனசார நீங்க நம்புறீங்களா? இந்த காப்பு தடைய மீறி அக்கா அவங்க அம்மாவை பார்க்க போனா இந்த வீட்ல இருக்கிறவங்க செத்துருவாங்கன்னு நீங்க முழுசா நம்புறீங்க? உங்க எல்லாரும் மனசுக்கும் நல்லா தெரியும் அப்படி எதுவும் நடக்காதுன்னு. உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஈஸ்வரி அக்காவுக்கு அகைன்ஸ்டா இந்த ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றீங்க. உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதையும் ரிக்வெஸ்ட் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா கேக்குறேன். அவங்கள அனுப்புங்க ப்ளீஸ். அவங்க அம்மாவை போய் பார்க்கட்டும் ப்ளீஸ். ஏமா போதுமா, நிறுத்திக்கம்மா. சக்தியை உன் பொண்டாட்டி இதோட நிப்பாட்டிக்கிற சொல்ற. அவ்வளோதான் மரியாதை. இங்க வர்றா, இது என் சொந்த விஷயம். என் சொல்லு கட்டுப்பட்டு என் பொண்டாட்டி நிற்கிறா. நான் சொல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டா, தெரியுமா? மீறி போனா என் சொல்லு கட்டுப்பட்டு என் பொண்டாட்டி நிற்கிறா. நான் சொல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டா, தெரியுமா? மீறி போனா மீறி போனான்னா மீறி போயிடுவாளா? மீறி போனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்களா? என்னை தாண்டி போக சொல்லுமா. தலுமா, என்னை தாண்டி போக சொல்லு பாப்போம். போக சொல்லுமா என்னை தாண்டி. போ சொல்லு பாப்போம். என்னை தாண்டி போ சொல்லு. மீறி போயிடுவாளா? பொங்க வச்சிருவேன். பேசிக்கிட்டே இருக்க நீ. இன்னைக்கு இருக்கு இந்த வீட்டில் அவளா நானான்னு. ஏ சக்தி, என்னடா என்னது? பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கா, நீ வாட்டில் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. ஓங்கி ஒரு இழு இழுக்கணும்னு தோறல உனக்கு? இவ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நான்? என் தரத்துக்கு இவ யாரா? அம்மா போய் பாருங்கக்கா. வாங்கக்கா அக்கா. அக்கா வாங்கக்கா. அக்கா அக்கா வாங்கக்கா, போய் பார்க்கலாம். வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா போய் அம்மாவை பாருங்கக்கா. அக்கா வாங்கக்கா. அக்கா என்னக்கா என்னக்கா நீங்க? அக்கா வாங்கக்கா போலாம். அக்கா அக்கா போய் அம்மாவை பாருங்கக்கா. அக்கா வாங்கக்கா. அக்கா என்னக்கா என்னக்கா நீங்க? அக்கா வாங்கக்கா போலாம். அக்கா
அவரை தாண்டி போக முடியாது தேவி. அக்கா வாங்கக்கா, நீங்க கடைசியா உங்க அம்மாவை பார்க்கணும்க்கா. வாங்க அக்கா, பாவம்க்கா அம்மாக்கா. அக்கா போலாம். வேண்டாம் ஜனனி. அம்மாக்கா வாங்கக்கா போலாம். அக்கா நந்தினி சொல்லு. ஐயோ பெரியவன் எங்கப்பா? ஒரு ஜோலியா பக்கத்துல போயிருக்காருமா, முடிச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. காலையில தான் மூத்தவன் எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஒன்னா சாப்பிடுவோம்னு அம்புட்டு சந்தோஷமா பேசினா. அதெல்லாம் நடக்காம போச்சு. சரி, நீங்க வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம்மா, நீ போய் சாப்பிடு. ஏப்பா, அவங்க அப்பந்தான் மூளை கசங்கி வந்து என்னென்னமோ பேசிட்டு போனா. வாங்கப்பா, நம்ம என்ன செய்ய முடியும்? வாங்க சாப்பிடலாம், வாங்க. வாங்க. உட்காருப்பா. நந்தினி, ரேணுகா, ஆம்பளைங்க சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அத்தை இன்னும் 10-15 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். எது, இன்னும் சமைச்சு முடிக்கலையா? ஆமாத்த, காலையில கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏண்டி, அம்புட்டு நடந்தா இவங்க யாரும் சாப்பிட வேணாமா? மழைன்னு இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாம் தயாராகி இங்க வரணும். சரி, இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? சாம்பாரும் கத்திரிக்காய் பொரியலும். அவ எங்க சனனி? மாடியில அக்காவோட இருக்கா. எதுக்கா? அவ அழுகிறத பார்த்து இவ என்ன செய்ய போறா? அவளை இங்க வர சொல்லி இப்போ. வீட்டுல இளவு விழுந்தாலும் சோறு சோறு சோறு, அதுவும் வகை வகையா வேணும். என்ன குடும்பமோ. நீ போ, சமையல கவனி. ஆத்தாடி, இவங்க 2 பேரையும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? என்கிட்ட கூட சொல்லலையே. எங்கடி அவ? அவளை காணும் அத்தை. காணமா? ஈஸ்வரி, அக்காவும் இல்ல. டேய், நான் போய் பாக்குறேன். வெளியில தான் இருப்பாங்க, நான் பாக்குறேன். என்னடா இது, 2 பேரையும் காணுங்கற? என்னன்னு தெரியல. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. சரிம்மா, நாங்களும் தேடி பார்த்துட்டு வரோம். போடா.